Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc Maths Fluid Mechanicsல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து Vorticity vector அப்படின்றது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். Vortex line, Vortex tube and Vortex filamentலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் த ஃப்ளோ ஃபார் விச் டெல்டா கிராஸ் கியூ வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரீம் லைனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட கண்டிஷன் என்னென்னா டெல்டா கிராஸ் கியூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது வரும். நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்தோம். ஸ்ட்ரீம் லைனாக என்னென்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளோவை தான் நம்ம ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ளோவை கன்சிடர் பண்ணுங்கள். அதில் வந்து டெல்டா கிராஸ் கியூ வெக்டரோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தென் ஸ்கிரிப்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கிராஸ் கியூ வெக்டார். அப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ஜி அப்படின்றத ஒன்று கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூ என்னென்னா டெல்டா கிராஸ் கியூ வெக்டார் இஸ் கால் த வார்டிசிட்டி வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ளோவை கன்சிடர் பண்ணுறீங்க, அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது, தட் இஸ் ஸ்ட்ரீம் லைன் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஸ்கிரிப்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்கிரிப்ட் ஜி எப்படி போடுறாங்கன்னா லைக் இப்படி போடுறாங்க. ஓகேவா? ஸ்கிரிப்ட் ஜி இஸ் அ வார்டிசிட்டி வெக்டார். The necessary and sufficient condition for the potential flow may be expressed as delta G is equal to 0. இப்போ நம்ம ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அதெல்லாம் சொல்லுவோம்ல, அது நான் என்ன சொன்னேன், டெல்டா கிராஸ் கியூ வெக்டரோட வேல்யூ வந்து 0ன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் பொட்டென்ஷியல் ஃப்ளோ இதெல்லாமே இந்த ஸ்ட்ரீம் லைன் இந்த டாபிக் அடியில் தான் வரும். ஓகேவா? ஸோ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த பொட்டென்ஷியல் ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும்னா அந்த ஸ்கிரிப்ட் ஜியோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லணும். இந்த வேல்யூ 0ன்னு சொல்லிட்டோன்னா லைக் நமக்கு இந்த மாதிரி வந்துடும்ல. ஸோ அப்போ அது வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஃப்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு vortex line is a curve drawn in the fluid such that the tangent to it at each point is in the direction of the vorticity vector script G. vortex லைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு கர்வ் வந்து நீங்கள் வரைகிறீங்க. ஓகேவா? அந்த ஃப்ளூவிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ளூவிட்னா என்னது, இப்போ வாட்டர் கேஸ் எல்லாமே நம்ம ஃப்ளூவிட் தான் சொல்லுவோம். ஃப்ளோ ஆகிறது எல்லாமே ஃப்ளூவிட் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா சச் தட் டேஞ்சன்ட் டு இட், அதுக்கு நம்ம டேஞ்சன்ட் ஒன்று வரைகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம டேஞ்சன்ட் வரைகிறோம். ஸோ அது வந்து அந்த டைரக்ஷன் ஆஃப் த வார்டிசிட்டி வெக்டருக்கு வந்து அதே டைரக்ஷன் பேரல் டைரக்ஷனில் இருக்குது. அதை தான் நம்ம வந்து வார்டெக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வார்டெக்ஸ் லைன் இஸ் அ கர்வ் drawn in the fluid such that the tangent to it at each point is in the direction of the vorticity vector script G. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஜி வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்கிரிப்ட் G1 ஆஃப் ஐ வெக்டர் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் G2 ஆஃப் ஜே வெக்டர் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் G3 ஆஃப் கே வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பொசிஷன் வெக்டர் எப்படி சொல்லுவோம், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர் be the position vector of a point P on the vortex line. Then script G is parallel to dr vector along the vortex line. ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க, அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் ஜியோட வேல்யூவும் பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து இப்போ வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட டாட் ப்ராடக்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். அதுவே வந்து ரெண்டு வெக்டர் வந்து திஸ் இஸ் ஏ வெக்டர் இது பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பேரலாக இருந்துச்சுன்னா நம்ம அதோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம 0ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்கிரிப்ட் ஜியும் இஸ் பேரலல் டு டிஆர் வெக்டர் அப்படின்னு வருது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதோட கிராஸ் ப்ராடக்ட்டை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஸ்கிரிப்ட் ஜி கிராஸ் டிஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட்னாலே நம்ம இந்த டிட்டர்மெண்ட் ஃபார்மேட்டில் எடுப்போம். ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். இப்போ இங்கே ஜின்னு இருக்கிறதுனால ஸ்கிரிப்ட் ஜின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஸ்கிரிப்ட் G1 ஸ்கிரிப்ட் G2 ஸ்கிரிப்ட் G3ன்னு வரும். இப்போ டிஆர் வெக்டர்னு சொல்லும்போது இப்போ ஆர் வெக்டர்னா எக்ஸ்ஐ வெக்டர் ஒய்ஜே வெக்டர் இசட்கே வெக்டர்னு இருக்குது. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் அப்படின்றது வந்துருமா, இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன், இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அதை சால்வ் பண்ணும்போது ஐ வெக்டார் இன்ட்டு ஸ்கிரிப்ட் G2 இன்ட்டு டிஇசட் மைனஸ் ஸ்கிரிப்ட் G3 இன்ட்டு டிஒய். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஸ்கிரிப்ட் G1 டிஇசட் மைனஸ் ஸ்கிரிப்ட் G3 டிஎக்ஸ்ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு ஸ்கிரிப்ட் G1 dy மைனஸ் ஸ்கிரிப்ட் G2 dxன்னு வரும். ஸ்கிரிப்ட் G2 dx இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சைடில் இருக்கிற ஐ வெக்டரும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே 0 தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு மட்டும் வரும். அப்போ ஸ்கிரிப்ட் G2 dz மைனஸ்
ஸ்கிரிப்ட் g3 dy is equal to 0ன்னு வரும். ஸோ இது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஸ்கிரிப்ட் g2 dz is equal to ஸ்கிரிப்ட் g3 dy அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது நம்ம லைக் க்ராஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், dz டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g is equal to dy டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g2 அப்படின்றது வந்திருக்கும். சரியா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்போது ஸ்கிரிப்ட் g1 dz மைனஸ் ஸ்கிரிப்ட் g3 dx is equal to 0ன்னு வரும். ஸோ அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஸ்கிரிப்ட் g1 dz is equal to ஸ்கிரிப்ட் g3 dxன்னு வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு dz டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g3 is equal to dx டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g1ன்னு வந்திருக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம இதை எடுக்கலாம். ஸ்கிரிப்ட் g1 dy மைனஸ் ஸ்கிரிப்ட் g2 dx is equal to 0ன்னு வரும். ஸோ அப்போ வந்து ஸ்கிரிப்ட் g1 dy is equal to ஸ்கிரிப்ட் g2 dx அப்படின்றது வந்திருக்கும். அப்போ ஸ்கிரிப்ட் g1 டிவைடட் பை dx, சாரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த dxலேருந்து எழுதலாம். ஓகேவா? dy டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g2 is equal to dx டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g1. ஓகேவா? நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் என்னென்னா a is equal to b இருக்குது, b is equal to c இருக்குது அப்படின்னா a is equal to b is equal to cன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா dx டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g is equal to g3 is equal to dy டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g2. அப்போ dx டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g3 is equal to dx டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g1 வருதில்ல, which means dz டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g3 is equal to dx டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g1 is equal to dy டிவைடட் பை ஸ்கிரிப்ட் g2ன்னு வரும். சரியா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து லைக் கம்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகே, அதுதான் dx divided by script g1 is equal to dy divided by script g2 is equal to dz divided by script g3 gives the differential equation of the vortex line ஓட ஒரு differential equation நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? in general vortex line do not coincide with the streamline. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஸ்ட்ரீம்லைன்னா டெல்டா கிராஸ் q vector is equal to 0ன்னு வரும். ஆனால் இந்த இடத்துல டெல்டா கிராஸ் q vector is not equal to 0ன்ற மாதிரி வந்திருந்ததில்ல, நம்ம முன்னாடியே படித்தோம்ல. consider the flow. ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த vortex லைனும் அந்த ஸ்ட்ரீம் லைனும் வந்து கோயின்சைட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் யூ ட்ரா த vortex லைன் த்ரூ ஈச் பாயிண்ட் ஆஃப் த க்ளோஸ்டு கர்வ் இன் த ஃப்ளூவிட் தென் வி கெட் த vortex tube. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா vortex லைனை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த க்ளோஸ்ட் கர்வில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து vortex tube கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. vortex filament is the vortex tube of infinitesimally cross section. ஸோ vortex filament அப்படிங்கிறது என்னென்னா அந்த vortex tubeோட ரொம்ப குட்டி குட்டியாக cross section தான் vortex filament அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா to prove vortex lines and vortex tube cannot originate or terminate at internal points in the fluid. ஸோ vortex linesம் vortex tubeம் வந்து ஒரிஜினேட், ஓகேவா, ஒரிஜினேட் ஆகிறதோ சரி அல்லது முடிகிறதோ சரி இன்டர்னல் பாயிண்ட்ஸ் இந்த ஃப்ளூயிடில் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? let delta s1 delta s2 be the two sections of the vortex tube. இப்போ vortex tubeல வந்து நம்ம delta s1 delta s2ன்னு எடுக்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் வந்து delta s1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீதி இருக்கிறத delta s2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு let n1 vector n2 vector be the unit normal to this section. இந்த நார்மலுக்கு வந்து நம்ம பெர்பெண்டிகுலராக வரைகிறோம். ஓகேவா? ஒரு நார்மல் வெக்டர் வரைகிறோம். n1 cap and n2 cap be the unit normal to this section drawn outwards from the fluid between them. Let delta s be the curved surface of the vortex tube. delta s இப்போ முதல்ல இந்த பிங்க் கலரில் போட்டிருக்கேன்ல, அது வந்து உங்களுக்கு delta s1. ஓகேவா? இது வந்து delta s2. அப்போ இது வந்து உங்களுக்கு delta sன்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து delta s be the curved surface of the vortex tube அப்படின்னா இப்போ delta x is equal to delta s1 plus delta s plus delta s2வாக இருக்கும். ஸோ நீங்கள் டெல்டான்னு கன்சிடர் பண்ணுறது இதெல்லாமே ஸ்மால் கிராஸ் செக்ஷன்ஸாக சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா s1 ப்ளஸ் டெல்டா எஸ் ப்ளஸ் டெல்டா s2ன்னு வரும். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ டோட்டல் சர்ஃபேஸை தான் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெல்டா வி அப்படின்றதுனா என்னென்னா டோட்டல் வால்யூம் விச் டெல்டா எஸ் கண்டென்ட்ஸ். அந்த டெல்டா எஸ் இருக்கிற எல்லா வால்யூமும் சேர்க்கும் போது அதை நம்ம வந்து டெல்டா வின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டெல்டா எஸ்னால் ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் ஏரியாவை தான் சொல்கிறது. ஸோ டெல்டா எஸ்ங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எலிமெண்ட், டெல்டா விங்கிறது டோட்டல் வால்யூம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபார்முலாவில் வரும் உங்களுக்கு, காஸ் டைவர்ஜென்ஸ். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு டபுள் இன்டெக்ரல் போட்டாங்கன்னா அது வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஃப் டாட்
n cap into ds is equal to ட்ரிபிள் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லும்போது அது வால்யூமை குறிக்கும். சர்ஃபேஸ் ஏரியாவையும் வால்யூமை கம்பேர் பண்ணுறது தான் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்றது. ஸோ அப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் டெல்டா டாட் எஃப் இன்டூ டிவி அப்படின்றது வந்திருக்கு. சரியா? ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம டெல்டா இன்ட்டு ஸ்கிரிப்ட் ஜி அது அப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு இப்போ எஃப்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம், டெல்டா கிராஸ் க்யூன்னு எழுதுவோம். சரியா? ஸோ முன்னாடி இது வந்து ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். எஃப்போட வேல்யூ நம்ம வந்து டெல்டா கிராஸ் க்யூ அப்படின்னு எழுதுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி லைக் டெல்டான்னு பண்ணும்போது அதோடய வேல்யூ வந்து உங்களுக்கு 0ன்னு ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இந்த டபுள் இன்டெக்ரல் அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் சிங்கிள் இன்டெக்ரல் அப்படின்னு போட்டு டெல்டா எஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ டபுள் இன்டெக்ரல்னால் நமக்கே பார்த்தோன்னே தெரியும் அது வந்து ஏரியாவை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சிங்கிள் இன்டெக்ரல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எதை குறிக்குதுன்னா, அது அப்படி போட்டுட்டு நீங்கள் டெல்டா எஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை குறிக்கிறது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த எஃப் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா என் கேப் டாட் ஸ்கிரிப்ட் ஜி கேப் இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பொறுத்தவரை நமக்கு அங்கே வந்து எஃப் பேஸ் பண்ணி வந்தது, இங்கே வந்து ஸ்கிரிப்ட் ஜியை பேஸ் பண்ணி வருது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல் போடுறதுக்கு பதிலாக ஒரு இன்டெக்ரல் போட்டு நம்ம டெல்டா வி அப்படின்றத போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு டெல்டா டாட் அந்த எஃப்க்கு பதிலாக என்ன போடலாம், ஸ்கிரிப்ட் ஜி இன்ட்டு டிவின்னு போட்டுக்கிறோம். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்றது தெரியுது. இந்த ஸ்கிரிப்ட் ஜியோட வேல்யூ பார்க்கும்போது நம்ம டெல்டா கிராஸ் க்யூன்னு பண்ணுவோம், அதோட வேல்யூ 0ன்றது தெரியுது. ஸோ அதனால் இதோட வேல்யூ உங்களுக்கு என்னென்ன ஆயிருக்கும், 0ன்னு ஆயிருக்கும். ஸோ அதனால் இது எப்படி எழுதிப்பீங்க, integral over delta s n cap dot script g cap into ds is equal to 0ன்னு வந்திருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனோட வேல்யூவை நம்ம பிரித்து எழுதலாம். லைக் காம்போனன்ட்ஸாக பிரித்து எழுதலாம். அப்போ integral over delta s1 இது வந்து உங்களுக்கு வந்து டெல்டா எஸ் தானே, டெல்டா எஸ் தானே நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இது எப்படி எழுதலாம், integral over delta s1 into n1 cap into delta g into ds1 plus integral over delta s n cap dot script g into ds plus integral over delta s2 into n2 cap into delta g into ds2 is equal to 0ன்றது வந்திருக்கும். இதை நம்ம தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம், i1 plus i2 plus i3 is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த நடுவில் இருக்குல்ல இந்த i2வை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். i2 is equal to integral over delta s into n cap dot script g into ds அப்படின்னு வரும். at each point of delta s இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே n cap dot delta gயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பொறுத்தவரை உங்களுக்கு 0. ஏன் அது 0 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டெல்டா ஜி இஸ் டான்ஜென்ஷியல் டு த கர்வ்டு சர்ஃபேஸ் அண்ட் என் கேப் இஸ் அ நார்மல் அவுட்வர்ட்ஸ். இப்போது டெல்டா ஜிங்கிறது உங்களுக்கு டான்ஜென்ஷியல், அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ஷியலாக வரைகிறத நம்ம டெல்டா ஜி அப்படின்னு பார்த்துருந்தோம் முன்னாடியே. இங்கே என் கேப் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல்னு தெரியும். ஓகேவா? அப்போ டான்ஜென்ஷியல் இது நார்மல்னு சொல்லும்போது அது ரெண்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். டாட் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியும், 0 அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் என் கேப் டாட் ஸ்கிரிப்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்றது வரும். அப்போ நீங்கள் சிம்பிளாக எப்படி எழுதலாம், இந்த i2ஓட வேல்யூ இன்டெக்ரல் பண்ணாமல் அதோட வேல்யூ 0 தானே வருது, அதனால் i2ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்றது வருது. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியுது, இந்த i2ஓட வேல்யூ இல்லாமல் எழுதுனீங்கன்னா இதை மட்டும் எழுதுவீங்க. கரெக்டாக? ஸோ அதை மட்டும் எழுதியிருக்காங்க பாருங்கள். 2 reduces to உங்களுக்கு எப்படி மாறுது, integral over delta s1 into n1 cap into delta g ds1 plus integral over delta s2 into n2 cap into delta g script g ds2 is equal to 0 அப்படின்ற மாதிரி வருது. The first order approximation of AB of the above equation is. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வந்து லைக் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டரில் எழுதும்போது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் அதை நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல ds1 வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்டா s1ன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல n2 cap டாட் ஸ்கிரிப்ட் ஜின்றதை போட்டுக்கிறேன். இங்கே ds2க்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும், டெல்டா s2 is equal to 0ன்றது வந்திருக்கும். ஓகேவா? இங்கே டெல்டா s1 டெல்டா s2 அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், n1 cap into script g into delta s1 is equal to minus of n2 cap into script g into delta s2 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து லைக் அந்த
நமக்கு கடைசியாக கிடைச்ச ரிசல்ட் மாதிரி. அப்போ ஈக்குவேஷன் 4 ஷோஸ் தட் இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் 4 ஷோஸ் தட் மாடுலஸ் ஆஃப் n cap டாட் ஸ்கிரிப்ட் g இன்ட்டு டெல்டா எஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே வந்து n1 இருக்குது, இங்கே வந்து n2 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவல் டுவாக இருக்குல்ல, n1 ஈக்குவல் டு n2 அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் அது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ஓவர் த எவ்ரி செக்ஷன்ஸ் ஆஃப் vortex tube. இட் வேல்யூ இஸ் கால் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த vortex tube அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ என்ன வருதோ அதுதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த vortex tube சொல்லுவாங்க. vortex tubes strength is unity is called unit vortex tube. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து 1ன்னு வந்திருந்ததுன்னா அதை நம்ம யூனிட் vortex tube அப்படின்னு சொல்லுவோம். இஃப் எஸ் இஸ் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கண்டெய்னிங் த வால்யூம் தென், இப்போ வந்து அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது. லைக் நம்ம திருப்பி இதை எழுதியிருக்காங்க இன்டெக்ரல் ஓவர் எஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து நம்ம டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷனாக தானே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்டெக்ரல் ஓவர் எஸ் n cap டாட் ஸ்கிரிப்ட் ஜி இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் வி டெல்டா வி அப்படின்னு குட்டி வால்யூம்க்கு தானே பார்த்தோம். இப்போ நம்ம ஃபுல் வால்யூம்க்கு பார்க்குறோம். அப்போ டெல்டா டாட் ஸ்கிரிப்ட் ஜி வெக்டார் இன்ட்டு டிவி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் படி. அப்போ this equation 5 shows that total strength of the vortex tube emerging from S is equal to the entering S. ஸோ எவ்வளோ வெளியில் வருதோ அந்த எஸ் எவ்வளோ வெளியில் வருதோ அந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு. அந்த மாதிரி அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படி சொல்கிறாங்க, ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. This means that vortex tube and the tube cannot originate or terminate at internal points in a fluid. அப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அதை தானே ப்ரூஃப் பண்ணோம். எதுவுமே வந்து ஒரிஜினேட்டோ டெர்மினேட்டோ இன்டர்னல் பாயிண்ட்ஸில் எதுவுமே நடக்கலை. எது உள்ளே போதோ அது அப்படியே வெளியில் வந்துடுது. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வந்து எதுவுமே வந்து ஒரிஜினேட்டோ எதுவுமே வந்து முடியவோ இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கே ஈக்குவல் டு 0ன்னு வரதுனால. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒரு டெரிவேஷன் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்கும்போது அந்த 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 செப்டாவாக எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் லைக் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரமை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு அதை பிரித்து எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த வேல்யூஸை வந்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிவிட்டு திருப்பி காசியன் டைவர்ஜென்ஸ் அந்த ஹோல் இதுக்கு கன்சிடர் பண்ணும்போது ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.